கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, பாசத்திற்குரிய மூமின்களே, உலகெங்கிலும் வாழக்கூடிய முஸ்லிம்கள் ரபியுல் அவ்வல் மாதத்தில் துவங்கி அந்த வருடத்திலே ரமதான் வரும் வரை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்காக வேண்டி மீலாதுகளை கொண்டாடுகிற ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். நபி பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்காக வேண்டி நாம் மட்டுமல்ல, உலகத்தில் வாழக்கூடிய நாளில் ஒரு பகுதி இருக்கக்கூடிய முஸ்லிம்களில் பெரும்பான்மையினர்கள் நபிகளை போற்றி புகழ்ந்து அவர்களின் உயர்தரமான வாழ்க்கையை, வழிகாட்டுதலை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் சொல்லிக் கொண்டே இருக்கிற ஒரு காலகட்டம் இது. நம்மிலே பலர் தவறான புரிதல் அல்லது தவறாக கற்பிக்கப்பட்டதின் வெளிப்பாடு கொண்டாட்டம். அது என்ன மீலாது கொண்டாட்டம் என்ற அந்த வார்த்தையிலே அவர்கள் மதிமயங்கி விட்டார்களா என்று தோன்றுகிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்ததை அரபு வார்த்தையில் மீலாது என்கிறோம். நபிகளின் பிறப்பு. மீலாதுன் நபி என்றால் நபிகளின் பிறப்பு. இதற்கு பொருள் சொன்னால் மீலாதுன் நபி விழா, நபி பிறந்த விழா. இங்கே பிறந்த விழா என்றால் நம்முடைய கற்பனையில் அல்லது நம்முடைய காலச்சூழலில் பார்க்கிற கொண்டாட்டங்களை போன்ற அல்ல மீலாது விழாக்கள். கொண்டாட்டம் என்றால் ஆட்டம் பாட்டம் அல்லது வான வேடிக்கைகள் அல்லது பெரிய கூட்டத்தை கூப்பிட்டு பெருங்கொண்ட கேக்குகளை தயார் செய்து அதை ஒரு வார்த்தையை கோஷத்தோடு சொல்லி வெட்டி பகிர்வது, அதுவெல்லாம் கிடையாது. கொண்டாட்டம் என்றால் என்ன? நபிகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அடுத்து இருக்கக்கூடிய மக்களுக்கு அவர்களின் வாழ்க்கையை, வரலாற்றை அவர்களின் உள்ளங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற மகத்தான பணி. இதுதான் உலகத்திலே எல்லா பாகங்களிலும் நடக்கிறது. எனவே தான் நபிகள் பிறந்த அந்த ரபியுல் அவ்வல் 12 அது முடிவு பெறுவதில்லை. ரபியுல் அவ்வல் மாதம் தொடங்கி ரமதான் வரை தொடங்குகிறது. சற்றேறக்குறைய 6 மாத காலங்கள் மீலாதுன் நபி என்கின்ற பெயரிலே எல்லா பாகங்களிலும் இந்த மாதிரியான பெருமானாரை சமூகத்தின் காதுகளுக்கும் இதயங்களுக்கும் இதயவேந்தரை கொண்டு போகக்கூடிய இந்த மகத்தான பணியை நாம் பார்க்கிறோம். அதை நாம் மகிழ்கிறோம், அதிலே நாம் அனுபவப்படுகிறோம். அதன் மூலமாக நம்முடைய ஈமானுக்கு வலு சேர்த்துக் கொள்கிறோம். அன்பான சகோதரர்களே, வரலாற்றை நாம் எப்படி வாங்கினோம்? சொல்ல சொல்ல கேட்டு கேட்டுத்தான் வாங்கினோம். இதே வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு சொல்லி சொல்லி கடத்த வேண்டிய பொறுப்பும் நமக்கு இருக்கிறது. தாயிஃபின் வரலாறு நமக்கு தெரியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சிரமப்பட்டு தாயிஃபுக்குள்ளே போனாங்க. போயிட்டு ரிட்டர்ன் வரும்பொழுது அப்படியே இரத்தத்தோடு அடிபட்டு இப்னா ரபியாவினுடைய 2 பிள்ளைகளுக்கு சொந்தமான தோட்டத்திலே வந்து உட்கார்ந்தார்கள். இரத்தத்தை அப்படியே கீழே சிந்த விடாமல் கையில் எடுத்தும் மேனியில் எடுத்தும் பூசிக்கொண்டார்கள். நாவறட்சி, தாகத்தினுடைய உச்சநிலை, அப்படியே தழுதழுத்த குரலோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையோ முணங்கிக் கொண்டிருந்தார்கள். பார்த்து அப்படியே இறக்கப்பட்டு, மக்காக்காரர் தான் என்றாலும் தனக்கு ஏதோ ஒரு வகையில் உறவுக்காரர், சொந்தக்காரர். அந்த தோட்டத்திலே இருந்த பணியாளர் அத்தாஸை கூப்பிட்டு அந்த உரிமையாளர்கள் கொஞ்சம் திராட்சை கொத்துகளை கையில் கொடுத்து போய் அந்த மனிதரிடத்திலே கொடுத்து விட்டு வா என்று சொல்லி அனுப்பினார்கள். அத்தாஸ் கையிலே திராட்சை கொத்தோடு வந்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் கையில் கொடுத்தார். பெருமானார் வாங்கி சாப்பிடுவதற்கு முன்பு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொன்னார்கள். அத்தாஸுக்கு யோசனை, என்ன இது, எங்கள் ஊரில் யாரும் இப்படியெல்லாம் சொல்லி சாப்பிட மாட்டாங்களே, இந்த ஊரினுடைய பழக்கம் இல்லையே. ஆனால் எனக்கு ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊரிலே இறை தூதர் என்று வந்த ஒருவர் யூனுஸ், அவர் சொன்ன பேச்சு மாதிரி அல்லவா இருக்கு இது என்று அத்தாஸ் கேட்க, பெருமானார் கேட்டாங்க, உனக்கு எந்த ஊருன்னு கேட்டாங்க. எனக்கு நீனுவா என்று சொன்னார். ஓ, யூனுஸ் பின் மத்தாவுடைய ஊரா? யூனுஸை உங்களுக்கு முன்னாடியே தெரியுமான ஆச்சரியத்தோடு கேட்டார் அத்தாஸ். யூனுஸ் எந்த பேரொழியிலிருந்து வந்தாரோ அதே பேரொழியிலிருந்து தான் நானும் வந்திருக்கிறேன். யூனுஸ் அல்லாஹ் ஒருவன் என்பதை சொல்ல உலகத்திற்கு அனுப்பப்பட்டார். அதே ஏக இறைவன் தான் என்னையும் அனுப்பியிருக்கிறான். நானும் அவரும் வந்த வழி ஒன்று, சொல்லும் செய்தி ஒன்று என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னவுடன் அத்தாஸ் கையை பிடிச்சி முத்துனாரு.
ரசூலுல்லாஹ்வுடைய கையிலே கொண்டு தன்னுடைய முகம் பதித்து கொண்டார், கண்ணீர் விட்டார். வரலாற்றில் எழுதுகிறார்கள், அத்தாஸுக்கு அல்லாஹ் ஈமானை கொடுத்தான், இதாயத்தை கொடுத்தான். ஆனால் தாயிஃபுக்கு கொடுக்கவில்லை, தாயிஃப் நகர மக்களுக்கு. அந்த சமயத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பொழுதுதான் இந்த துவாவை படித்ததாக வரலாற்று குறிப்பு இருக்கிறது. அல்லாஹும்ம அஷ்கு இலைக ضعف قوتي وقلة حيلتي وهماني على الناس. யா அல்லாஹ், என்னுடைய பலவீனம் தான் இது, எனவே நான் இதை என் மீதே சுமத்தி கொள்கிறேன். இந்த மக்களுக்கு எந்த துன்பத்தையும் நீ கொடுத்து விடாதே. இவர்கள் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் எதிர்காலம் ஒன்று வரும், அவர்களின் சந்ததிகள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார்கள், நம்புவார்கள், இதனை நினைத்திருப்பார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள் என்ற வரலாற்று குறிப்பை பார்க்கிறோம். இன்னைக்கும் இதே ஈர வரலாற்றோடு தாயிஃபில் நபிகள் அமர்ந்திருந்த அந்த தோட்டமாகவே இருக்கிறது. தாயிஃபுக்கு போகக்கூடியவர்களால் பார்க்க முடியும், தோட்டமாகவே அப்படி இருக்குது. அதே திராட்சை தோட்டம் அப்படியே இருக்கிறது, அங்கே எதுவும் கட்டப்படவில்லை. பக்கத்தில் ஒரு மஸ்ஜித் மட்டும் இருக்கிறது, அந்த மஸ்ஜிதுக்கு பெயர் மஸ்ஜிதே அத்தாஸ் அங்கே வேலை செய்தார் என்பதனாலே அவருடைய நினைவாக ஒரு பள்ளிவாசல். இங்கே என்ன செய்தின்னா, ரசூலுல்லாஹ் தாயிஃபில் போய் இவ்வளோ பெரிய சிரமத்தை பட்டாங்கன்றதை நம்ம பல தடவை நாம் உரைகளின் வழியாக கேட்டிருப்போம். நமக்கு அது பழைய செய்தி, ஆனால் ஒரு 7 வயது மாணவனுக்கு அது புது செய்தி, ஒரு 8 வயது முதல் தலைமுறைக்கு அது முக்கிய செய்தி. நமது நபிகள் யார், அவர்கள் எவ்வளவு பெரிய தியாகத்தில், எவ்வளவு பெரிய ஒரு உழைப்புக்கு பின்னால் இந்த சத்திய இஸ்லாத்தை உலகத்திற்கு கொண்டு போய் கடத்தி சேர்த்திருக்கிறார்கள் என்பதை இதன் ஊடாக அவர்களின் கல்புக்கு போய் சேர்க்க வேண்டிய பணி என்பது மகத்தானது. இந்த வேலையை மிகச்சிறப்பாக செய்யக்கூடிய இடம்தான் மீலாது விழாக்கள். மீலாது விழாக்கள் இதை செய்யும். நான் சொன்னேனே, கொண்டாட்டம் என்றால் இங்கே கேக்கு வெட்டப்படவில்லை, வான வேடிக்கைகள் போடப்படுவதில்லை, பெரிய பெரிய மந்திரங்களை சொல்லிக்கொண்டு, வார்த்தைகளை சொல்லிக்கொண்டு இங்கே பிரம்மாண்டமாக எதுவும் இல்லை. நபிகளை சொல்லப்படுகிறது, நபிகளை அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுகிறது. இது ஒரு மகத்தான பணி, முக்கியமான பணி. காரணம், நபியை பற்றி நாம் தெரிய வேண்டும். நான் எனக்கும் சேர்த்தே கேட்கிறேன், உங்களையும் பார்த்து கேட்கிறேன். உங்களுக்கும் எனக்கும் உலக மக்களுக்கும் நபியாக இருக்கிற முகமது நபியை எவ்வளவு தூரம் நாம் உள்வாங்கி இருக்கிறோம். அல்லாஹ் சொல்லுகிறான் அல் குர்ஆனில், அம்லம் யாரிஃபு ரசூலஹும் ஃபஹும் லஹு முன்கிரூன். அவர்களின் நபியை பற்றி தெரிய வேண்டாமா என்று கேட்கிறார். யாரையாரா எல்லாமோ பற்றி விலாவரியாக, அக்கு வேறாக, ஆணி வேறாக, அவர் எங்கே பிறந்தார், அவருக்கு எத்தனை பிள்ளைகள், அவர்கள் என்ன ஏழை செய்தார், எவ்வளவு சொத்து, எவ்வளவு பத்து என்றெல்லாம் தெரிந்து வைத்திருக்கிற நாம் இன்னைக்கு ஒரு ஈமானின் தாயின் வயிற்றிலே பிறந்ததற்கு முழு முதல் காரணமான முகமது நபியை பற்றி எவ்வளவு தூரம் உள்வாங்கி இருக்கிறோம். அல்லாஹ் சொல்லுகிறான், விளங்க வேண்டும், முகமது நபியை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொள்வதற்குத்தான் மீலாது விழா, நபிகளை தெரிந்து கொள்வதற்காக வேண்டிதான் மீலாது விழா. எனவே சொன்னேனே, மீலாதில் முகமது நபியை மட்டுமே பேசப்படும். முகமது நபிக்கும் நமக்குமான தொடர்பு என்ன என்பதை பற்றி பேசப்படும். நான் சமீபத்தில் ஒரு ஹதீஸ் வாசித்தேன், எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சியை தந்தது. ஒரு புறம், இன்னொரு புறம் அப்படியே பிரமிப்பின் உச்சிக்கே போய்விட்டு. தபரானியில் வருகிறது ஒரு ஹதீஸ். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எவ்வளவு பெரிய தொடர்பு நமக்கும் நபிக்கும் இருக்கிறது, அதை உள்வாங்கிக் கொண்டால் நபியை நம்மை போன்று யாராலும் கொண்டாட முடியாது. நபி சொன்னார்கள், மன் உலித லஹு ஸலாசுன் ஃபலம் யுஸம்மி அஹதஹும் முஹம்மதா. யாருக்கு 3 பிள்ளை பிறந்து அந்த 3 பிள்ளையில் ஒரு பிள்ளைக்கு கூட முஹம்மதுன்னு அவர் பேர் வைக்கலன்னு சொன்னா ஃபக்கத் ஜஹில், அவர் அறியாமையில் இருக்கிறான்னு நாங்கள் சொல்ல. 3 பிள்ளைகள் பிறந்து ஒரு பிள்ளைக்கு கூட அவர் முஹம்மது என்று பெயர் வைக்கவில்லை என்றால் அவர் அறியாமையின் உச்சியில் இருக்கிறார் என்றார்கள். காரணம், உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டங்களோடும் தொடர்புடையவர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவேதான் அந்த பெயருக்கு அல்லாஹ் கொடுக்கிற மரியாதை என்ன தெரியுமா? நீங்கள் இதை உள்வாங்கினால் இனி ஒருபொழுதும் இதை நீங்கள் மறக்க மாட்டீர்கள். உள்வாங்கிக் கொள்ளுங்கள். கல்புகளில் எழுதி வைக்கப்படக்கூடிய வார்த்தை இது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்கிறார்கள். அல்லாமா இப்னுல் ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அந்த செய்தியை சொல்றாங்க. ஹஜ்ரத் இப்னுல் ஹஜர் அல் ஹைத்தமி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. ஹஜ்ரத் இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, நாளை மறுமையிலே அல்லாஹு தாலா அழைப்பான். யாரை அழைப்பான்? மன்கான இஸ்முஹு அஹமது ஃபல்யதுகுலுல் ஜன்னா. யார் அஹமது என்று பெயர் வைத்திருக்கிறார்களோ, அஹமது என்றால் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர். முகமது நபிக்கு எப்படி அல்லாஹ்வுக்கு 99 நாமங்கள் உண்டு, அப்படி நபிக்கும் 99 நாமங்கள் உண்டு. அஹமத், முஹம்மத், ஹாமித், மஹமூத், தாஹா, யாசீன்
இதெல்லாம் பெருமானாருடைய பெயர். மறுமையில் அழைக்கப்படுமா மாந்தர்கள் மத்தியிலே, மன்கான இஸ்முஹு அஹமதா, யார் அகமது என்று பெயர் வைத்திருக்கிறாரோ ஃபல் யதுகுலில் ஜன்னா, அவர் சொர்க்கத்துக்கு போகட்டும், அவர் சொர்க்கத்திற்குள்ளே நுழையட்டும். ஏன் தெரியுமா? இக்ராமி லி கராமத்தி இஸ்மிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது நபியின் பெயரை அவர் வைத்திருக்கிறார். எனவே அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கராமத், அல்லாஹ் அவருக்கு தரக்கூடிய மரியாதை. அப்படி என்றால் பெயரோடு இந்த உம்மத்திற்கு இருக்கக்கூடிய நெருக்கத்தை நமக்கு அறிஞர்கள் சொல்லித் தருகிறார்கள். உலகத்தில் முதல்ல குழந்தை பிறக்குங்க. பிறந்த உடனே என்ன செய்வோம்? குழந்தை பிறந்தவுடன் என்ன செய்வோம்? அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் முதலாக காதில் வந்து அசான் என்கின்ற அழைப்போசையை கொடுக்கிறார்கள். பிறந்த குழந்தை அப்படி சுட சுட கையில் வாங்கிட்டு தர்றாங்க. அப்போதான் அந்த குழந்தை அப்படி முகத்தையே பார்க்குறோம். வாங்கி வைத்தவுடன் முதலாக வலது காதில் அசான், இடது காதில் இகாமத் சொல்லுகிறோம். அசானில் என்ன இருக்கிறது? 2 பெயர்கள் இருக்கிறது. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் ஒருவன்தான், அவன்தான் இறைவன், ஏக இறைவன், அவனை தவிர உலகத்தில் வேறு யாரும் கடவுள் கிடையாது என்பது இருக்கிறது, முக்கிய வார்த்தை. அடுத்து என்ன இருக்கிறது? அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய திருத்தூதராக இருக்கிறார்கள். விளங்கிக்கங்க, உள்வாங்கிக்கங்க. நமக்கு பேரே வைக்கல, பேர் வைக்கிறதுக்கு முன்னாடியே முகமது நபியுடைய பேர் நம்ம காதுல கேட்குது. பிறந்த குழந்தைக்கு பேர் வைக்கல, அவர் ஹாமிதா அல்லது வேற ஏதாவது பேர், எந்த பேரும் வைக்கப்படவில்லை. ஆனால் அந்த குழந்தை தன் காதால் முதலில் கேட்ட பெயர் அல்லாஹ்வின் பெயர், அதற்கு அடுத்து கேட்ட பெயர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி என்றால் நம்மோடு நாயகத்திற்கு இருக்கிற நெருக்கம் எவ்வளவு உன்னதமானது! வாழ்க்கை முழுவதும் அந்த நாயகத்தின் வழிகாட்டுதல் தான் நம்மிடத்திலே தொடருகிறது. மௌத்தாகும் பொழுது என்ன சொல்லி மரணிக்கணும்னு ஆசைப்படுறோம்? ஷஹாதா சொல்லி மரணிக்கணும். அல்லாஹு அக்பர், ஷஹாதா சொல்ல வேண்டும். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லி என்னுடைய மௌத் இருக்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறோம். அப்படி என்றால் வாழ்க்கையின் துவக்கமும் முஹம்மது, வாழ்வின் முடிவும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதோடு முடிந்து போனதா? நமக்கும் நாயகத்துக்குமான தொடர்பு அதோடு முடிந்து போனதா? கபரிலே கொண்டு வைத்தால் 3 கேள்வி நமக்கு தெரியும். மன் ரப்புக, உன்னுடைய ரப்பு யார்? வமா தீனுக, உன் மார்க்கம் என்ன? அடுத்து 3வது கேள்வி என்ன? 3வது கேள்வி என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா தகூலு ஃபீ ஹக்கி ஹாதர் ரஜுல், ஒருவரின் திருமுகம் அவருக்கு காண்பிக்கப்படும். அந்த முகத்தை பார்த்தவுடன் இந்த மனிதரிடத்திலே கேட்கப்படும், இவர் பற்றி நீ என்ன சொல்லுகிறாய்? இவரை பற்றி நீ என்ன சொல்லுகிறாய்? என்ன அபிப்பிராயம் கொண்டிருந்தாய்? இவர் யார்? இவருடைய நிலைப்பாடு என்ன? இவரை பற்றி உன் நம்பிக்கை என்ன? என்ன சொல்ல போகிறாய் என்று கபரில் கேட்கப்படும். உண்மையாக நாயகத்தை நேசித்தவர்கள், நாயகத்தின் காட்டிய வாழ்வின் பிரகாரம் வாழ்ந்தவர்கள் சொல்வார்கள், ரப்பி, இவர்தான் எங்கள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவர்கள் காட்டிய வழியில் நான் வாழ்ந்தேன், இவர்களின் மீது நான் பிரியம் வைத்தேன், இவர்களின் அங்க அசைவுக்கு என் வாழ்க்கையை நான் அமைத்துக் கொடுத்தேன். எனவே என்னுடைய இறை தூதர் இவர்கள் என்று அந்த மனிதர் சொல்லுவார். வாழ்க்கையின் துவக்கத்திலும் முஹம்மது, வாழ்வின் முடிவதிலும் முஹம்மது, வாழ்ந்து மறைந்து மண்ணறைக்கு போன பின்னாலும் முஹம்மது நிற்காது, மறுமையிலும் தொடரும். மறுமையிலும் முஹம்மது நபி நம்மோடு நெருங்கி நிற்கிறார்கள். யார் அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? மறுமையில் தன்னுடைய முபாரக்கான நெற்றியை சஜிதாவில் கொண்டு வைத்து தேம்பி தேம்பி அழுவார்கள். இறைவா, என்னுடைய உம்மத்தில் யாரும் நரகத்திற்கு போய்விடக்கூடாது. இறைவா, என் சமுதாயத்திலே இருக்கக்கூடிய மக்களுக்காக வேண்டி நான் சிபாரிசு செய்ய வேண்டும், நீ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சஜிதாவில் தலை வைத்து, எடுக்கவே மாட்டேன், என் தலையை மேலே உயர்த்த மாட்டேன், நீ எனக்கு பதில் சொல்லும் வரை என்று சொன்ன நேரத்திலே அல்லாஹ் சொல்லுவான், யா முஹம்மத் இர்ஃபா ரஅஸக வஸல் துஅத வஷ்ஃபா துஷஃபா. நபியே, நாயகமே, என் பெருமானாரே, உங்களுடைய தலையை முதலில் உயர்த்துங்கள். நீங்கள் தலையை கொண்டு தரையில் வைத்திருப்பது எனக்கு இங்கே சங்கடமாக இருக்கிறது. நீங்கள் தலையை உயர்த்துங்கள், என்ன வேணுமோ கேளுங்கள், உங்களுக்கு தரப்படும். நீங்கள் யாருக்கு சிபாரிசு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ சிபாரிசு செய்யுங்கள்,
உங்களுக்கு அந்த உரிமை முழுவதுமாக இருக்கிறது என்று அல்லாஹ் முஹம்மது நபியிடத்திலே சொன்னதற்கு பிறகுதான் ஹூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை உயர்த்துவார்கள். இப்போ பாருங்க, மனிதன் பிறக்கும் நேரத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இறக்கும் நேரத்திலே ஷஹாதத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இறந்த பிறகு கபரிலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கபரின் வாழ்க்கை முடிந்து மறுமைக்கு போன பிறகும் முஹம்மதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வாழ்க்கையின் எல்லா நிமிடங்களோடும் நம்மோடு தொடர்புடையவர்கள் ஹூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களை மனித மனங்களின் உள்ளங்களில் சேர்ப்பதற்குத்தான் மீளாதுகள். பெருமானாரை உள்ளங்களில் கொண்டு கடத்தி வைப்பதற்குத்தான் மீளாதுகள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்காக வேண்டி எடுத்த ஒவ்வொரு எடுப்புகளையும் நீங்கள் பார்த்தால் அப்படியே நீங்கள் பிரமித்து போய்விடுவீர்கள். நாம் இன்னைக்கு உள்வாங்கல, சகோதர சமயத்தைச் சேர்ந்தவர்கள்லாம் உள்வாங்கியிருக்காங்க. முகமது நபியை பற்றி எவ்வளவு அழகாக பேசுகிறார்கள். தமிழகத்திலே பல தடவை முதல்வராக இருந்தவர் அறிஞர் அண்ணா. அவர் ஒரு புத்தக புழு, பல்வேறு நூறுகளை கரைத்து குடித்தவர் அவர். எனவே தான் அவருக்கு பெயரோடு சேர்த்து அறிஞர் என்ற பெயரும் அப்படியே சேர்ந்தே வந்து விட்டது இல்லையா? அறிஞர் அண்ணா சொல்லுவார், என்னுடைய பொது வாழ்க்கையில் நான் ஏதாவது துன்பப்பட்டால், அதாவது மன அயர்வு ஏற்பட்டால், 2 மேடைகளிலே ஏறி என்னுடைய மனதிற்கு நான் ஒரு பூஸ்டை எடுத்துக்கொள்வேன். எனக்கு ஒரு புத்துணர்ச்சி 2 மேடைகளுக்கு போனால் கிடைக்கும். ஒன்று இலக்கிய மேடைகள். இலக்கிய மேடைகளுக்கு போய் நான் பேசிவிட்டு வரும்பொழுது எனக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். 2வது முக்கியமாக மீலாது மேடைகள், முகம்மது நபியை பற்றி பேசக்கூடிய மேடைகள். அந்த மேடைகளுக்கு நான் ஏறி இறங்கினால் எனக்கு புத்துணர்ச்சியும் கிடைக்கும், தனி தன்னம்பிக்கையும் பிறக்கும். என் வாழ்க்கையில், பொது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அத்தனை அயர்வுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் இடமாக, புத்துணர்வை தரும் இடமாக, தன்னம்பிக்கை தரும் இடமாக மீலாது மேடைகள் இருக்கிறது என்று அவர் வாழும் காலத்தில் பேசிய பல இடங்களில் பேசியிருக்கிறார். அவர் வாழ்ற சமயத்தில் பல மீலாது மேடைகளிலே அவர் உரையாற்றியிருக்கிறார். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொற்று சொல்லப்போனால், சமீபத்தில் இறந்து போன தமிழகத்தின் பலமுறை முதல்வராக இருந்த கலைஞர் அவரும் அறிஞர் அண்ணாவும் சந்தித்துக் கொண்டது மீலாது மேடைகளில் தான். முதலான சந்திப்பே திருவாரூரில் நடந்த மீலாது விழாவினுடைய மேடையில் தான் 2 பெரிய ஆளுமைகள் சந்தித்துக் கொண்டார்கள். அப்படி என்றால் நபிகளின் அந்த மீலாதை பற்றி நாம் உள்வாங்கியதை விட மிகச்சிறப்பாக சகோதர சமயத்தைச் சேர்ந்தவர்கள் உள்வாங்கி இருக்கிறார்கள். எனவேதான் நான் சொன்னேன், முகம்மது நபியை சமூகத்திற்கு கடத்துகிற வேலையை மீலாது விழாக்கள் தான் செய்யும். அதுதான் செய்யும். அரசியல் தலைவர்கள், தியாகிகள், சாதனையாளர்கள், புகழின் உச்சியில் வாழ்ந்த புகழ்மிக்கவர்கள், இவர்களையெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு சொல்வதற்காக வேண்டி புத்தகங்களில் அவர்களின் பெயர் எழுதப்பட்டிருக்கிறது, அவர்களின் வரலாறு வாசிக்கப்படுகிறது. அவர்கள் வாழ்ந்து மறைந்த அந்த நாட்கள் நினைவு கூறப்பட்டு, இந்த நாளில் இப்படிப்பட்ட ஒரு ஆளுமை வாழ்ந்தார், இன்னென்ன சாதனைகள் செய்தார், இப்பொழுது இறந்தார் என்ற அந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லித்தரப்படுகிறது பிள்ளைகளுக்கு. உலகத்தின் ஆளுமை மிக்க மகத்தான மாமனிதர் முகம்மது நபியை சொல்லித் தருகிற இடம் மீலாது விழாக்கள். எனவேதான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்காக வேண்டி உலகெங்கிலும் எடுக்கிறார்கள் விழாக்கள். நாம் இங்கே இருந்து பார்க்கிறோம், உலகத்தை மொத்தத்தையும் பாருங்கள், எவ்வளவு பிரம்மாண்டமாக மீலாதுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை நமக்கு பிரமிப்பையும் உடம்பு சிலிர்ப்பையும் ஏற்படுத்தும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஹஜ்ரத் ஆயிஷா அம்மா ஒரு நாள் பேசினாங்க. ஆயிஷா அம்மா சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், எனக்கு நீங்க துஆ செய்யணும்னாங்க. மனைவி தன் கணவனிடத்திலே உரிமையோடு கேட்கிறார்கள். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க, அல்லாஹும்ம அக்ஃபிர் லி ஆயிஷா மா தகத்தம மின் தம்பிஹா வ மா தஅخر வ மா சர்ரத் வ மா அஅலனத். யா அல்லாஹ், ஆயிஷா அவர்கள் செய்த பாவத்தை எல்லாம் மன்னித்திடுவாயாக. முன்னால் செய்த பாவம், பின்னால் செய்த பாவம், ரகசியமாக செய்த பாவம், பகிரங்கமாக செய்த பாவம், எல்லா பாவத்தையும் ஆயிஷாவுக்காக நான் பிழை பொறுக்கிறேன், நீ மன்னித்து விடுவாயாக என்று கேட்டவுடன் ஆயிஷா அம்மாவுக்கு சந்தோஷமா தாங்கலை, அப்படியே சிரிக்கிறாங்க. ரசூல்லா கேட்டாங்க, இவ்வளோ பெரிய சந்தோஷத்துக்கு என்னமா காரணம்? அயசுர்ருக துஆஇ, நான் உனக்காக வேண்டி செய்த துஆ உனக்கு சந்தோஷத்தை தந்துச்சா அப்படின்னு கேட்டாங்க. ஆயிஷா அம்மா சொன்னாங்க, மாலீலா யசுர்னி துஆஉக யா நபி அல்லாஹ், நீங்கள் கேட்கக்கூடிய துஆ யாருக்குத்தான் சந்தோஷத்தை தராது? கேட்கிற ஆள் நீங்களாச்சே, நீங்க கேட்ட அல்லாஹ் சும்மா இருப்பானா? நீங்கள் கேட்கும் துஆ யாருக்குத்தான் சந்தோஷத்தை தராது?
என்று கேட்டவுடன் முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னஹா லிதுஆஇ லிஉம்மதி ஃபீ குல்லி ஸலா. வாழ்க்கையில் ஒரு தடவை நான் உனக்கு கேட்டிருக்கிறேன் ஆயிஷா, என் உம்மத்திற்கு ஒவ்வொரு நாளும் 5 நேர தொழுகையிலும் நான் கேட்கிறேன். உனக்கு ஒரு தடவை என் உம்மத்திற்கு வாழ்நாளில் ஒவ்வொரு நாளும் 5 தடவை. அப்படி என்றால் அந்த முகம்மது நபியை பற்றி எவ்வளவு தூரம் நாம் உள்வாங்க வேண்டும், அதை நம் சந்ததிகளுக்கு எப்படி கடத்தி கொடுக்க வேண்டும், அதற்குத்தான் மீலாது விழா. நபிகளை கொண்டு போய் அடுத்த சமூகத்திற்கு தலைமுறைக்கு சேர்க்கிற ஒரு மகத்தான பணியை, நபியை விளங்குவதற்கான ஒரு மகத்தான பணியை, நபியை எந்தெந்த ஆங்கிள் எல்லாம் பார்க்கலாம், எல்லா பொசிஷன்லையும் பெருமானாரை பார்க்கலாம். எப்படி பார்த்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு மிகச்சிறந்த வழிகாட்டியாக, நமக்கு வாழ்க்கையினுடைய உன்னதமான லட்சியங்களை காண்பித்து தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்வோம். சிறுவர்களுக்கு அவர்கள் காட்டிய வழிகாட்டுதல் என்ன? ஒரு யூத சிறுவன் பெருமானாரிடத்திலே வேலை பார்த்தார். அதாவது நபிக்கு தானாக முன்வந்து சில ஹித்மாத்துகளை, பணிவிடைகளை செய்வார். திடீர்னு அந்த பையனுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை கூப்பிட்டுட்டு நேர அந்த யூத மதத்தை சேர்ந்த அவருடைய வீட்டுக்கு போயிட்டாங்க. போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சு பார்த்தா புள்ள ரொம்ப முடியாத சூழல் இருக்குது. அவருடைய சக்கராத், வாழ்க்கையின் முடிவு நாயகத்திற்கு கண்ணுக்கு தெரிகிறது. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வாப்பா நீ கலிமாவை சொல்லிடுன்னு சொன்னாங்க. இத்தனை நாள் என் கூட இருந்தியே, என்னோடே சுற்றி வந்தாயே, எத்தனை பணிகளிலே என்னோடு நீ பயணப்பட்டிருக்கிறாய், நீ உன்னுடைய, எனக்கு தெரிகிறது நீ கலிமா சொன்னால் நல்லா இருக்கும் என்று. அந்த பையன் முகமது நபியும் பார்த்தான், வாப்பாவை இப்படி பார்த்தான், தன்னுடைய வாப்பாவை பார்த்த உடனே வாப்பா யூத மதத்தை பின்பற்றக்கூடியவர். அவர் சொன்னாரு, அபுல் காசிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்களோ அதை கேளு வாப்பா நீ அப்படின்னாரு. அவரு அங்கே என்ன மாற்று கருத்துன்னு சொல்லல. அவரு என்னமோ தெரியல, அவருடைய உள்ளத்திலும் இறைவன் போட்ட நினைப்பு. உடனே அந்த பிள்ளை, அந்த சிறு பிள்ளை கலிமா சொன்னார். கலிமா சொல்லி கொஞ்ச நேரத்தில் நாயகத்தின் மடியிலேயே அவர் ரூஹ் பிரிந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணீர் விட்டுக்கொண்டு அல்லாஹ்விடத்திலே நன்றி சொன்னார்கள். அல்ஹம்துலில்லாஹில்லதீ அன்கதஹு மினன் நார். நரகத்தின் நெருப்பிலிருந்து வல்ல அல்லாஹ்வே இவரை நீ காப்பாற்றி விட்டாய், உனக்கே எல்லா புகழும். ஒருவரின் கலிமாவின் வார்த்தை கூட நபிகளுக்கு நமக்கு ஒரு ஆளு சேர்ந்துட்டாங்கன்ற எண்ணத்தை தரல, அவரை நாம் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்து விட்டோம் என்கின்ற உயர்ந்த சிந்தனையை தந்தது. இந்த மகத்தான மாமனிதரை நாம் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டாமா? எனவேதான் மீலாது விழாக்கள் பல பரிணாமங்களாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சமய நல்லிணக்க விழா, எல்லா சமயத்தைச் சேர்ந்தவர்களையும் ஒன்று கூட்டி நபிகளை பற்றி நீங்கள் பேசுங்கள், உங்களுக்கு தெரிந்த புரிதல், நபிகளை பற்றி நீங்கள் என்ன எண்ணி இருக்கிறீர்கள் சொல்லுங்கள் இல்லையா? சமய நல்லிணக்க விழாவாக பரிணமிக்கிறது. ஏழைகளுக்கு உணவளிக்கக்கூடிய விழாவாக பரிணமிக்கிறது. நபியினுடைய அந்த சந்தோஷத்தில் அந்த விழாவை எடுத்து வந்தவர்களுக்கெல்லாம் உணவு பரிமாறுகிற ஒரு மகத்தான விஷயமாக இது பார்க்கப்படுகிறது. ரசூலுல்லாவின் பெயரில் உணவு கொடுப்பது எவ்வளவு மகத்தான விஷயம் நான் சொல்லுகிறேன், கேளுங்கள். இந்தியாவிலேயே மிகப்பெரிய முஹத்தீஸ், இன்னைக்கு இந்தியாவுக்கு ஹதீஸ் கிடைச்சதுன்னா இவர் மிக முக்கியமான ஆளு. ஷாஹ் வலியுல்லா அல் முஹத்திஸு தெஹ்லவி, டெல்லியை சேர்ந்தவர்கள். இவர்கள் வழியாகத்தான் ஹதீஸுகள் இந்தியாவுக்குள்ளே வருகிறது. அதாவது தொகுத்த இந்த மகத்தான பணியில இவர்கள் முக்கியமானவர்கள். ஷாஹ் வலியுல்லா முஹத்திஸ் தெஹ்லவி சொல்றாங்க, எங்க வாப்பா என்ன செய்வாங்க தெரியுமா, ஒவ்வொரு வருஷமும் ரபியுல் அவ்வல் மாசத்துல, நாயகம் பிறந்த அந்த மாதத்திலே மகிழ்ச்சியான சந்தோஷமான நிலையோடு அந்த குறிப்பிட்ட நாளில் நபியை பற்றி பேசி நபியை புகழ்ந்து வந்தவர்களுக்கெல்லாம் எங்கள் வீட்டிலே உணவு தயார் செய்து எல்லாத்துக்கும் நாங்கள் அதை பரிமாறுவோம், அதை சந்தோஷமா செய்வோம், மகிழ்ச்சியா. எங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு, அது கிஃப்ட். எங்க நபியை பத்தி நாங்க பேசி கொண்டாடி வந்தவங்களுக்கெல்லாம் வயிறார உணவு கொடுக்கிறது அல்லாஹ் எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறான். சந்தோஷமா எங்க அத்தா செஞ்சார். ஒரு வருஷம் அவருக்கு செய்யறதுக்கு காசு இல்லை, அவர்கிட்ட பெரிய லெவலில் காசு இல்லை, பொருளாதாரம் இல்லை. இருந்தாலும் வீட்டில் இந்த கொண்டக்கடலை மட்டும்தான் இருந்துச்சு. இந்த கொண்டக்கடலை இருக்குல்ல, மூக்கடலைன்னு சொல்கிறாங்களே, அதை என்ன செஞ்சார், அதை மட்டும் நல்லா அவிச்சு உப்பு போட்டு வந்த அந்த மக்களுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் பகிர்ந்தார். ஆனால் இது அவருடைய உள்ளத்திலே ஒரு சின்ன வருத்தத்தை கொடுத்தது. வருஷா வருஷம் நபியினுடைய பேரில், நபியினுடைய மகிழ்ச்சியில அவங்கள பத்தி பேசி அவங்கள பத்தி புகழ்ந்து எல்லாத்துக்கும் உணவு கொடுத்தமே, இன்னைக்கு சாப்பாடு கொடுக்க முடியலையேன்னு வருத்தம் மட்டும் இருந்துச்சு. அன்னைக்கு ராத்திரி தூங்கினார். அன்பர்களே நம்புங்கள், இது சத்தியம். என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கனவில் பார்த்தாராம்.
கனவில் பார்க்கும் நேரத்திலே பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருப்பெயரை சொல்லி அழைத்து, ஏன்பா நீ சங்கடமா இருக்கேன்னு கேட்டார். நபியே நாயகமே, உங்கள் விஷயத்திலே நான் ஒவ்வொரு வருடமும் என்னுடைய சக்திக்குட்பட்டு உணவு செய்து நான் தாராளமாக கொடுப்பேன். இன்னைக்கு என்னால் கொடுப்பதற்கு முடியவில்லை. கொண்டக்கடலை ரசூலுல்லாஹ் அந்த கொண்டக்கடலை கையில் காட்டி, இதுதானே நான் அதான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த கடலை தானே, நீ கவலைப்படாதே, உன் எண்ணம் பெரிது, உன்னுடைய முஹப்பத் பெரிது, உன்னுடைய உயர்தரமான சிந்தனை பெரிது, அது அங்கீகரிக்கப்பட்டு விட்டது, கவலைப்படாதே என்று என் தகப்பனார் சொன்னார் என்று ஷாஹ் வலியுல்லா அல் முஹத்திஸ் தெஹ்லவி. இங்கு சாதா சீதாவான 10ஓடு 11 ஆள் கிடையாது, ஹதீஸ்களின் அறிவிப்பிலே முக்கியமான ஒரு மகத்தான மாமனிதர். அப்படி என்றால் நபியை கொண்டாடுவதனால் கிடைக்கக்கூடிய பலன் என்ன? அல் குர்ஆன் சொல்லுகிறது, குல் பிஃபத்லில்லாஹி வ பிரஹ்மதிஹி ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹூ. அல்லாஹ்வின் ரஹமத்தை கொண்டும் அல்லாஹ்வின் அருளை கொண்டும் மக்கள் கொண்டாடட்டும், மகிழ்ச்சி அடையட்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். ரஹ்மத்னா என்ன, ஃபதுல்னா என்ன, விளக்கம் தெரியுமா வேண்டாமா? குர்ஆன்ல எதை அல்லாஹ் கொண்டாட சொல்றான்? ஹஜரத் இமாம் ஹஜரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்கின்ற மகத்தான மாமேதை, குர்ஆனுக்கு விளக்கம் தருகிற மகத்தான சஹாபி சொல்லுகிறார், ஃபதுல் என்றால் அல்லாஹ்வுடைய குர்ஆன், ரஹ்மத் என்றால் ரஹ்மத்துல்லில் ஆலமீன் முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ரெண்டு பேர்த்தை பற்றி தான் அல்லாஹ் குர்ஆன்ல கொண்டாட சொல்றான். குர்ஆன் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது, ஏகவனின் புறத்திலிருந்து ஒரு அருள் வேதமாக கிடைத்திருக்கிறது. அதை கொண்டு வந்து கொடுத்த இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ரெண்டையும் நீங்க மகிழ்ச்சியா நீங்க எடுத்துக்கங்க, கொண்டாடுங்க, ஆனந்தத்தை வெளிப்படுத்துங்க என்று அல்லாஹ் சொல்கிறான் என்று ஹஜரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார். எனவே அன்பான சகோதரர்களே, நான் ஆரம்பத்தில் சொன்னதற்கே மறுபடியும் வருகிறேன். கொண்டாட்டங்கள் என்பது இங்கே தாரை தப்பட்டங்கள் அடிக்கப்படுவதில்லை, எங்கேயும் தேவையில்லாத முழக்கங்கள் போடப்படுவதில்லை, வான வேடிக்கைகள் விடப்படுவது இல்லை, அல்லது பெரிய லெவலில் அதை கொண்டாட வேண்டும் என்ற எண்ணத்திலே கேக்குகள் வெட்டி பெருங்கொண்ட வார்த்தைகள் சொல்லி கொண்டாடப்படுவதில்லை. மீலாது விழாக்களின் மேடைகள் இந்த உலகத்தின் இறை தூதர் இதயவேந்தர் முகமது நபியை சமூகத்தின் காதுகளுக்கு சொல்லக்கூடிய ஒரு மகத்தான பணியை செய்கிறது. நீங்கள் கேட்கலாம், யார் கேட்கிறா இந்த காலத்தில், யார் கேட்கிறான் கேட்கலாம். நீங்க நான் சொல்லுகிறேன், 2022-23 உலகத்தில் அதிகமாக எந்த பெயர் வைக்கப்பட்டது என்று ஒரு சர்வே எடுத்தாங்க. அந்த சர்வேனுடைய ரிப்போர்ட் என்ன தெரியுமா? 13 கோடியே சொச்சம், 13 கோடியே, மிகச்சரியாக சொல்கிறேன், 13,34,49,330 குழந்தைகளுக்கு முகம்மது என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. முகம்மதின் வரலாறு தெரியாமல் எப்படி ஒருவர் முகம்மது என்று தன் பிள்ளைக்கு பெயர் வைப்பார்? அமேசான்ல எந்த புக்கு அதிகமாக விற்பனை ஆச்சு சர்ச் பண்ணி பாருங்க. அமேசானிலே புக்கு விற்பனையிலே எந்த புக்கு முதல் இடத்தில் இருக்கிறது? திருக்குர்ஆன் இருக்கிறது. அதற்கு பிறகு திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் வரலாற்று புத்தகங்கள் நிறைந்திருக்கிறது. பார்க்கிறோமா இல்லையா? எனவே சொல்லுவதும் அதற்கான முயற்சிகளை எடுப்பதும் நம் கடமை. கேட்கக்கூடிய நபர்களை அல்லாஹ் கொண்டு வந்து சேர்ப்பான். 14 நூற்றாண்டுகளாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெயின் ஸ்ட்ரீம்ல நிக்கிறாங்களா இல்லையா? ஒரு சில தலைவர்கள் 6 மாசம் பேட்டி கொடுக்கலன்னா அப்படி புஸ்வான மாதிரி போயிடுறான். எதையாவது ஒன்று உலகணும் என்றாவது நினைத்து பேட்டிகளை அவிழ்த்து விடுகிறான் இல்லையா? 14 நூற்றாண்டுகளாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிற்கிறார்கள் என்றால் நபிகள் உலகத்தை உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. அவர்கள் காட்டிய மகத்தான வழியை நோக்கி தேடி நிற்கிறது. அந்த தேடுதலின் வெளிப்பாடுதான் திருமா ஒரு வாரத்துக்கு முன்னால் நடந்த அந்த மதுவுக்கு எதிரான போராட்டத்திலே முகம்மது என்கின்ற இறை தூதரால் மட்டும்தான் சாத்தியம் உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்களை மதுவின் பக்கம் திரும்பாத அளவிற்கு அவர் வார்த்தெடுத்திருக்கிறார் என்றால், உலகத்திலே முகம்மதை தவிர்த்து வேறு யாராலையும் முடியாது என்று அவர் சொன்னார் என்றால், இங்கேதான் நபிகள் வாழுகிறார்கள். இந்த வாழும் நபியை, இந்த வல்லல் நபியை சமூகத்தின் காதுகளுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மகத்தான பணியை தான் இந்த மீலாது என்கின்ற அந்த விழாக்கள் செய்து கொண்டிருக்கிறது. எனவே இதை நாம் உள்வாக்கி கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் அது மாதிரியான நிகழ்ச்சிகள் எங்கே நடக்கிறதோ அதிலே முழு ஈடுபாட்டோடு, சந்தோஷத்தோடு, ஆனந்தத்தோடு நபியை பற்றி, எங்கள் தலைவரை பற்றி, எங்கள் வழிகாட்டியை பற்றி பேசுகிறார்கள் என்ற எண்ணத்தோடு கலந்து கொள்கிற பொழுது இரட்டிப்பான மகிழ்ச்சியும் பன்மடங்கான கூலியையும் வல்ல அல்லாஹ் நமக்கு தருவான். அல்லாஹ் அப்படிப்பட்ட உயர்ந்த நற்பார்க்கத்துக்குரிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் எல்லா மக்களையும் அல்லாஹ் சேர்த்து அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.